போன பதிவில் குரு கர்மாவை பற்றி பார்த்தோம். அதாவது எல்லா துறையிலுமே இந்த குரு கர்மா சார்ந்த தொழிலுக்கு எப்போவுமே வேக்கன்சி இருக்கும், டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி புதனினுடைய கர்ம பதிவுக்கும் பெரும்பாலும் எல்லா ஃபீல்டுலுமே ஒரு வேக்கன்சி, ஒரு ஓப்பனிங் டெஃபினட்டாக இருக்கும். இதில் ஹைலைட் என்னன்னா, குரு கர்மாவை விட புதன் கர்மா போடக்கூடிய உடல் உழைப்பு அப்படின்றது கம்மி. பட் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். புதனோட காரகத்துவ தொழில்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு கன்சல்டன்சி எடுத்துக்கோங்களேன். இந்த கன்சல்டன்சி அப்படின்றது இன்னைக்கு எல்லா ஃபீல்டுலையுமே இருக்குங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்கள் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறீங்க, காலேஜ் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, வெளிநாட்டுக்கு மருத்துவத்துக்காக போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்தாலுமே அங்கே இந்த கன்சல்டன்சி அப்படின்றது ஒரு மேஜரான ரோலை ப்ளே பண்ணுது. அதாவது அவங்க உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ ரோகிணி, உத்திரம், பூராட நட்சத்திரக்காரர்கள் 1, 4, 6, 10 இந்த பாவ சேர்க்கை கொண்ட நபர்கள் தாராளமாக புதனினுடைய காரகத்துவ தொழில்களை கையில் எடுக்கலாம். அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும்.